ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம வாரந்தோறும் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே இது போல கிரக அமைப்பு இருந்தா இந்த காலகட்டத்துக்கு உண்டான பலன் இப்படி இருக்கும், திசாபுத்தி இப்படி இருக்கும், இந்த 7ஆம் பாவத்துக்கு திருமணம் இப்படி நடக்கும், 5ஆம் பாவமா குழந்தை சார்ந்து இந்த பலன், இந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் ரொம்ப மனிதருக்கு திருமண காலகட்டத்துக்கு முக்கியமான பாவம் அப்படிங்கிறதா இன்னைக்கு 7ஆம் பாவத்துடைய வீடியோ. இந்த நம்ம போர்டுல பதிவு செஞ்சிருக்கோம். இதான் ஜாதகம் பாருங்க. மிதுன லக்னம், லக்னத்திலே மாந்தி இருக்காரு. லக்னத்துக்கு 5ல துலாம்ல குரு பகவான், விருச்சகத்துல சந்திரனும் ராகுவும், லக்னத்துக்கு 7ல தனுசுல புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 4 பேருமே இருக்காங்க. கும்பத்துல சனி பகவான், ரிஷபத்துல கேது பகவான், ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நவாம்சல கிரகம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னம் கும்ப லக்னம், லக்னத்திலே சந்திரன் இருக்காரு. மீனத்துல கேதுவும் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில ராகு பகவான் இருக்காங்க. துலாம்ல மாந்தி செவ்வாய், விருச்சகத்துல சூரியன், சுக்கிரன், சனி பகவான், தனுசுல புதன் பகவான் இருக்காங்க. நவாம்சத்துல உள்ள கிரகம். இப்ப வயசு பாத்தீங்கன்னா இவருக்கு 33 வயசு, 33 நடக்குது, தொடங்கி இருக்குது. இவர் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மற்ற லக்னங்களுக்கு விட திருமண பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வுல பார்க்கலாம். அதுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து விதிமுறை பொருத்தி நம்ம சுகர் நாடின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு ஜாதகம் சொல்றாங்க. மிதுன லக்னம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில இப்படிதான் இருக்கு, இப்படி பலமா இருக்கு, இப்படி பலவீனப்பட்டுடுச்சு, திருமணம் இப்படிதான் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா ஆமான்னு சொல்றாங்க. இந்த திருமணம் மிதுன லக்னத்திற்கு மிக மிக அதிக பங்கு பாத்தீங்களா நம்மளுக்கு பாத்தீங்களா 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும்தான் முறையா திருமணம் எங்களுக்கு நடக்குது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மாறுபட்ட திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஜாதகருடைய சித்தப்பாவும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க, மேட்டூர்ல இருந்து வந்திருந்தாங்க. இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து கணிதம் செஞ்சு திசா புத்திகள் எல்லாமே எடுத்து கணிதம் செஞ்சு நம்ம சொல்றப்ப இவருக்கு திருமணம் இப்படிதான் நடக்கும், இப்படி நடத்தினால் மட்டும்தான் இவருக்கு இந்த ஜனனத்தில் திருமணம் என்பது நடக்கும். இல்லைன்னா திருமணங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். திருமணம்ங்கிறது நீங்க லேசில பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம சித்தப்பா கிட்ட சொன்னோம். அவர் சரின்னு சொல்லிட்டு எல்லா வழிமுறையும் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இப்படி இப்படி செஞ்சுக்கலாமா, இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பா, மாப்பிளுடைய சித்தப்பா எல்லா வழிமுறையும் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்பயும் நம்ம கூட தொடர்புலதான் இருக்காரு. சரி, அந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரி திருமணம் அமைஞ்சது அப்படிங்கிறத அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் இல்லையா. நம்ம ஜோதிட படிக்கிற மாணவர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு, நண்பர்களுக்கு நம்ம என்ன விதிமுறை எடுத்து நம்ம சுகர்நாடி அடிப்படையில நாம எங்களுக்கு ஜாதகம் சொன்னோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. வயசு 33, நடக்கிற திசா புத்தி என்ன, சுக்கிரன் திசையில புதன் புத்தி ஜாதகருக்கு நடக்குது. சுக்கிரன் திசையில புதன் புத்தி நடக்குது. இது திருமண காலகட்டம் தான். மிதுன லக்னத்துக்கு நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம விதிமுறை சொல்லி இருக்கிறோம். லக்னாதிபதி பலமா இருக்கணும், ராசி அதிபதி பலமா இருக்கணும், லக்ன புள்ளி எல்லாம் பலமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம். திருமணம்னு வரப்ப 7ஆம் பாவத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு. 7ஆம் பாவம் தான் ஒரு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் திருமண மேடை அப்படிங்கறத அமைச்சு கொடுக்கறதுல முக்கிய பங்கு 7ஆம் பாவம் தான். அந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி 7, 2, 11 உள்ள கிரகமும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தா மட்டும்தான் முறையா அவங்க திருமணம் பார்த்து அவங்க இனம் மதத்துல செய்ய முடியும். இந்த கிரகம் எல்லாம் ஒரு மாறுபாடு வந்துருச்சு, ஒரு வகையான கிரகங்களோட தொடர்பு வந்துருச்சு, நிலை கெட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணங்கிறது வேற முறை
அப்படிங்கறதான் நம்ம உறுதியா சொல்லிடணும். இந்த ஜாதகத்துக்கு இப்படிதான் திருமணம் நடக்கும், இதே மாதிரி நீங்க பண்ணுங்க, பண்ணனால் மட்டும்தான் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லணும். எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு தெளிவா அந்த வழிமுறையை நம்ம இங்க கொடுக்கணும். அப்ப மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. 7ஆம் அதிபதி குரு, அவர் 5ல இருக்காரு. எங்க? துலாம்ல இருக்காரு. அவர் யாருடைய கால்ல இருக்காரு? ராகு கால்ல இருக்காரு. ராகு கால்ல இருக்காரு. ராகு 6ல். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய சுகர் நாடியுடைய பண்டமண்டல் விதி. 6க்கு போனது ஒரு குற்றம், பிளஸ் நீச சந்திரனுடன் சேர்ந்தது ஒரு குற்றம். சந்திரன் இவருக்கு குடும்பஸ்தானாதிபதி இல்லையா? நீச சந்திரனுடன் சேர்ந்தது ஒரு குற்றம். 7ஆம் அதிபதி பலன் இழந்துட்டாரு. சரி, 2ஆம் அதிபதி மீசமாயிட்டாரு. 11ஆம் அதிபதி செவ்வாய் பாருங்க, 11ஆம் அதிபதி செவ்வாய் அவருக்கான தனுஷுல இருக்காரு. செவ்வாய் தனுஷுல இருக்கிறாரு. அவரும் போராடம் காலில் இருக்காரு பாருங்க, அவரும் போராடம் காலில் இருக்காருங்க சார். அப்ப 7ஆம் அதிபதி பலன் இழந்துட்டாரு. 2ஆம் அதிபதி நீசமாயிட்டாரு. 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் போராட்டம் என்பது ஒரு போராட்டம்னு ஐயா சொல்லுவாரு. அப்ப அந்த செவ்வாயும் ஒரு பலன் ரொம்ப குறைவா வாங்கிடுச்சு. அப்ப என்ன கிரகம் இவருக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, இந்த லக்னத்துக்கு 2, 7, 11 பலம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாவே அந்த 7ஆம் பாவத்துல என்னென்ன கிரகம் இருக்குன்னு ஒரு கண்ணு பார்க்கணும். நம்ம 7ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு, அது பலமா இருக்கா அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு மாரகாதிபதியும் குருவே, பாதகாதிபதியும் குருவே இல்லையா? குருவே. அந்த குரு நிலை கெட்டுட்டாரு. அப்ப அந்த மாரகஸ்தானத்துல என்னென்ன கிரகம் தொடர்பு வருதுன்னு பாருங்க. புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. இதுல சூரியனோட கலத்திரக்காரகன் சுக்கிரன் அஸ்தங்கம் பாத்தீங்களா? 24 டிகிரியில சூரியனோட சுக்கிரன் வந்து 24 டிகிரியில அங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்களா அஸ்தங்கம் ஆயிட்டாரு. அப்ப கலத்திரக்காரகனும் ஒரு பாதிப்பை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த சுக்கிரனும் பாருங்க போராட நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, சூரியனும் போராட நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, செவ்வாயும் போராட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. எல்லா கிரகமும் போராட நட்சத்திரத்திலேயே 7ஆம் பாவமும் கெட்டுப்படுச்சு. 7ஆம் அதிபதியும் நிலை கெட்டுட்டாரு. 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் நிலை கெட்டுடுச்சு. அப்படிங்கிறப்ப இவருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது முறையா செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாதுங்க சார். முறையா இவருடைய இனம், மொழியில, சாதிசனத்துல திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிமுறை மட்டும் இருக்குது. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசையில புதன் புத்தி நடக்குது. சுக்கிர திசை முழுமையா நிறைவடைய போகுது இவருக்கு ஜாதகத்துல. சுக்கிர திசை நிறைவடைய போகிறது. அந்த சுக்கிர திசையில புதன் புத்தி நடக்குது. புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி. கேது புத்தி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சூரிய புத்தி தொடங்கிடும். அப்ப இந்த சுக்கிர திசை புதன் புத்தி, சுக்கிர திசை புதன் புத்தி, இந்த சுக்கிர திசை முடிகிறதுக்குள்ளாரிய திருமணம் ஒண்ணு செஞ்சா மட்டும்தான் இவருக்கு செய்ய முடியும். அதுக்கப்புறம் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம இந்த சித்தப்பாக்கிட்ட சொன்னோம். சரிம்மா, பொண்ணு எந்த திசையில வரும், எப்படிமா பொண்ணு அமையும்? நாங்களும் தேடாத பொண்ணு இல்ல, பார்க்காத பொண்ணு இல்ல, போகாத கோவில் இல்ல, பார்க்காத பொண்ணு இல்ல, எல்லா வகையிலயும் எங்களுக்கு ரொம்ப குறைவாகவும் பொண்ணு பார்த்துட்டோம், எங்களுக்கான படிப்பு வசதி எல்லாமே கம்மியாவே பார்த்துட்டோம் அப்படின்னாரு. அப்பதான் மாப்பிள்ளை பையன் சொன்னாரு, எங்க ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்களா ஒரு பொண்ணை நாமளே விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் நம்ம கிட்ட கொடுத்தாரு. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் கொடுத்தாரு. நம்ம அந்த பொண்ணை ஜாதகத்தை பார்த்த உடனே சொன்னோம், இந்த பெண் கைம்பெண்ணா விதவை பெண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அந்த பொண்ணுக்கு 2, 8 எல்லாமே பாவகரக சேர்க்கை இனியும் அதிகமா இருந்தது அப்படின்னு. ஆமாங்க மேடம், அந்த பொண்ணு வந்து திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் எங்க வீட்டுக்காரோட இருந்துச்சான், அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகர் சொன்னாரு. நாம சொன்னோம், இதுதான் உங்களுக்கு பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணுதான் உங்களுக்கு பொண்ணு, அச்சப்படாம கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இதுக்கு வந்து பெற்றோர்கள் சம்மதிப்பாங்களா? அப்பா சம்மதிக்கவே இல்லை, அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே விதவை பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல என் ஜாதகத்துக்கு இப்படிதான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாங்க சார், உங்க ஜாதகத்துக்கு இப்படிதான் வரும், உங்க ஜாதகத்தை உங்க திருமணத்தை அப்பா அம்மா இருந்து நடத்த மாட்டாங்க,
உங்களுக்கு வந்து விதவை பெண்ணை பணக்கிற அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன விதிமுறைன்னா நம்ம என்கிட்ட சொன்னோம், விதவை பெண்ணு தான் அமையும். ஒரு கல்யாணம் ஆகாத பையனுக்கு கல்யாணம் ஆன ஒரு விதவை பெண் கைம்பெண்ணு தான் அவருக்கு மனைவியா வருவாங்க அப்படிங்கிறத எந்த விதியின் அடிப்படையில் நம்ம சொன்னோம் அப்படின்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து, லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல ஒரு நீச கிரகம், அந்த நீச கிரகம் பாவகிரக சேர்க்கையில இருக்கும். இவருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 12ல கேது நீசம். அவர் யார் கால இருக்காரு? சூரியன் கால இருக்காரு. 12ஆம் பாவத்துல ஒரு நீச கிரகம் இருந்து அது பாவகிரக சேர்க்கை தொடர்பு வந்துச்சுனாவே சரிங்களா, அவர் வந்து பாத்தீங்களா கைம்பெண்ணைத்தான் மணப்பார். கைம்பெண்ணைத்தான் மணப்பார். அந்த பொண்ணு இப்படி பொண்ணு அமைஞ்சிருச்சேன்னு வருத்தப்படக்கூடாதுங்க சார். அவரும் இந்த ஜனனத்துல இந்த கர்மாவை அனுபவிக்கத்தான் அவர் பிறந்தார். அவருக்கு மனைவி இப்படிதான் வரும். அத மனதார ஏத்துக்கிட்டு அந்த பெண்ணோட இணக்கமா குடும்பம் நடத்துறப்ப ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்க. அதை ஏத்துக்கிற மனசு நம்மளுக்கு வேணும். அதை ஏத்துக்கிற மனசு வேணும். நீங்க மாறுபட்ட திருமணம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, கைம்பெண்ணை மணக்கிற திருமண ஜாதக அமைப்புல எல்லாம் பாருங்க இப்படிதான் இருக்கும். 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நீசமா இருந்து அந்த நீச கிரகத்தோட ஒரு பாவ கிரக சேர்க்கை தொடர்பு வந்துச்சுன்னா அவர் கைம்பெண்ணை மணப்பார் அப்படிங்கிறத நீங்க அழகா சொல்லலாம். தாராளமா அந்த விதவை பெண்ணை கட்டிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் நீசமாகுது இல்லைங்களா? நீசமாகி 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நீசமானாலும் சரிங்க சார், லக்னாதிபதி அதை பார்த்தாலும் சரி, 7ஆம் அதிபதி பார்த்தாலும் சரி, 7ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றாலும் சரி, 12ஆம் இடம் என்பது ஆண் பெண் கட்டில் சுகம். விண்ணப்பட்ட பெண் ஒரு விதவை பெண் கைப்பெண்ணோடு தான் ஒரு உறவு வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறது நம்ம சுவர்நாடியுடைய விதி, பண்டமண்டல் விதி. இதெல்லாம் ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு இப்படி கிரகணி இருக்கு, 12ஆம் பாவத்துல நீச கிரகம் வந்துருச்சு, அது பாவகிரக சேர்க்கை தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு திருமணம் ஆகி கைம்பெண்ணா ஒரு திருமணம் ஆகாத அவர் மணந்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த பெண் வந்து 2ஆம் தரமா வாக்கப்படலாம். 2ஆம் தரமா வாக்கப்பட்டாலும் அந்த அமைப்பை பொருந்தும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம திருமண ஏற்பாடுகள் செஞ்சோமா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பண்டமண்டல் விதிமுறை நம்ம சுவர்நாடியில. எப்பயுமே சார், ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, 7ஆம் பாவத்துல ஒரு நீச கிரகம் வரக்கூடாதுங்க சார். 7ஆம் பாவத்துக்கு ஒரு நீச கிரக தொடர்பு வரக்கூடாது. 7ஆம் அதிபதியும் நீசம் பெறக்கூடாது. 7ஆம் அதிபதியும் நீசம் பெறக்கூடாது. 7ஆம் அதிபதி நேச கிரகத்துடன் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி நேச கிரகத்துடன் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் நேசம் பெறக்கூடாது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு களத்திரக்காரகன் நேசமாகும் கன்னி வீட்டுக்கு அந்த 7ஆம் அதிபதி தொடர்பு வந்தாவே ஒரு மாறுபட்ட திருமணத்தை கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்துருது அப்படிங்கிறத நம்ம தெளிவா எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் 8ஆம் அதிபதியோட ராகு சேர்க்க கூடாதுங்க சார். ஆண் ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க, பெண் ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க. 8ஆம் அதிபதியுடன் ராகு சேரக்கூடாது. 6ஆம் அதிபதியோடும் ராகு சேரக்கூடாது. 6ஆம் பாவத்திலயும் ராகு இருக்கக்கூடாது. 6, 8ல எல்லாம் ராகு தொடர்பு வந்துச்சு அப்படின்னாவே மாறுபட்ட திருமணம், தாமதமான திருமணம், மதம் மாறிய திருமணம், முறை தவறிய திருமணம், முறையான திருமணம் நடக்காது. நம்ம இந்த ஜாதகத்துக்கு சொன்ன மாதிரி முறையான அவரவர் இனம் மொழியில சொந்த பந்தத்துல பெண் பார்த்து திருமணம் செய்யறதுங்கிறது கஷ்டம். எப்பயுமே 8ஆம் அதிபதியுடன் வந்து பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியோடு இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, ராகு கேது சேர்க்கை வந்து இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம திருமண பொருத்தத்தையே பெரும்பாலாக இதை பார்த்துக்கணும். அதே மாதிரிங்க சார், ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் அங்க சித்தப்பா சொன்னாரு, அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா, நான் இருந்து திருமணத்தை செஞ்சு வைக்கலாமா? அந்த பெண் வீட்டார் வந்து திருமணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய அண்ணாவும் அண்ணியும் வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பொறுப்புல நான் திருமணம் செஞ்சு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. எந்த ஒரு லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கோங்க, சூரியன் பிதாக்காரகன், சூரியன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் சரி, ஒரு நீச கிரகத்துடன் சூரியன் இருந்தாலும் சரி, சூரியன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் சரி, நீசம் பெற்ற கிரகத்துடன் சூரியன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சந்திரன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் சரி, நீசம் பெற்ற கிரகத்துடன் சந்திரன் இருந்தாலும் சரி, தன்னுடைய
குழந்தைகளின் திருமணத்தை பெற்றோர் இருந்து நடத்த மாட்டார்கள். அந்த குழந்தைங்க சின்ன வயசா இருக்கிறப்ப அப்பா அம்மா தவறி போலாம், அல்லது குழந்தைகளுடைய விருப்பத்தை இவங்க ஏற்காம ஒரு கோபதாபத்துல திருமணத்துக்கு போகாம இருக்கலாம். இந்த விதிமுறை ரொம்ப அழகா பொருந்தும். அந்த குழந்தைங்களுடைய திருமணத்தை செஞ்சு பார்க்கிற அந்த பாக்கியம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்காது. ஒரு சூரியன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் நீச கிரகத்துடன் சூரியன் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. சந்திரன் நின்ற நட்சத்திரம் நீசம் பெற்றாலும் நீச கிரகத்துடன் சந்திரன் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப இந்த ஜாதகத்துல எப்படி இந்த விதியை நம்ம பொருத்தணும் அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு 12 கேது நீசம். ஒரு நீச கிரகத்துக்கு 6, 7, 8 என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். நீச கிரகத்துக்கு 6ல யாரா இருக்கிறாங்க? சூரியன் இருக்காரா? 7ல சந்திரன் இருக்காரா? அப்ப நீச கிரக தொடர்பு வந்துருச்சா? ஒரு நீச கிரகத்துக்கு 6, 7, 8 என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இந்த குழந்தைக்கு பாத்தீங்களா, இந்த ஜாதகருக்கு அப்பம்மா இருந்து திருமணம் நடத்துறங்கிற அமைப்பு இல்ல, நீங்களே நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சார், ராகு கேதுக்கு 6, 8ல சந்திரன் சூரியன் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளின் திருமண வைபோகத்தை காண முடியாது. ராகு கேதுக்கெல்லாம் 6, 8ல சூரியன் சந்திரன் இருந்துச்சுன்னா தன்னுடைய குழந்தைகளின் திருமணத்தை அந்த பெற்றோரால் பார்க்க முடியறதில்ல. சின்ன வயசுல தவறிடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். இல்லைன்னா ஏதோ ஒரு கோபதாபத்துல திருமணத்தை நடத்த மாட்டாங்க அப்படிங்கறத வச்சுக்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு மிதுன லக்னம் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. 7ஆம் பாவத்துக்கு பாத்தீங்களா, அஷ்டமாதிபதி தொடர்பு வந்துச்சுனாலும் மாரகாதிபதி தொடர்பு வந்துச்சுனாலும் அந்த மாரகாதிபதி அஷ்டமாதிபதி எல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா ஒரு திருமணத்துல ஒரு அசிங்க அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சித்தப்பா கேட்டாரு, சரி எனக்கு எப்படிமா இருக்கும் திருமண வாழ்க்கை, சித்தப்பாக்கு எல்லாம் அத்தைமார்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்கல்ல, சொல்லணும்ல. நம்மளுக்கு சித்தப்பா அப்படின்னு எடுத்தோமா, நம்மளுக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தைக்கு 3ஆம் இடம் யாருன்னு பாருங்க. இவருக்கு மிதுன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியா நம்மளுக்கு கும்பம் வரும். 9ஆம் இடமா கும்பம் வரும். அங்க சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கோங்க. 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தை லக்னமா போட்டா இளைய சகோதரம். செவ்வாய் வருவாரா? செவ்வாய் நின்றது பூராடம் கால். செவ்வாய் அதே மாரகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. செவ்வாய் பாத்தீங்களா, தனுஷுல மிதுன லக்னத்துக்கு மாரகஸ்தானத்துல வந்துட்டாரு. செவ்வாய் நின்றது சுக்கரன் கால தான். சுக்கரன் கால் தான். அவரும் சூரியனுடன் அஸ்தங்கம் தான். சித்தப்பாவுக்கு பாத்தீங்களா திருமணம் இல்லை. திருமண வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் சொன்னாரு, எனக்கு 56 வயசுப்பா, எனக்கு கல்யாணமே இல்லை. இந்த ஜாதகருடைய தந்தை பாத்தீங்களா திருமண ஏற்பாடுகள் செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பையனுக்கு 33 வயசு ஆன மாதிரி எனக்கு 50 வயசு வரைக்குமே பொண்ணு பாக்குறேன்னு இப்படியே காலத்தை தள்ளிட்டாரு. நான் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு தனியா துணிமணி துவைச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு நான் தன்னந்தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய சித்தப்பா சொன்னாங்க. அது மாதிரி இவனையும் அப்படி ஆக்கிடுவாரா? யாரு? இந்த ஜாதகரையும் இப்படியே திருமணம், அந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இப்படி பொண்ணு வேணும், அப்படி பொண்ணு வேணும்னு என்னாட்டுமே திருமணம் இல்லாம பண்ணிடுவாரா? அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது பொழப்பு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணமா. சரி, உங்க யூடியூப்பை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஐயா, இந்த ஜாதகத்துக்கு அமைப்பே இப்படிதான். ஒரு விதவை பெண்ணை பணக்கணுங்கிறதான் அமைப்புங்க ஐயா, நீங்க அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். மாசி மாசம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. மாசி மாசம் கல்யாணமும் திருமண தேதி எடுத்து கொடுத்தோம், திருமணம் முடிச்சுட்டாங்க. அப்ப அதை நம்ம மனதார ஏத்துக்கணும். பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாமே ஒரு அவச்சொல் சொல்லுவாங்க. இப்படி கல்யாணம் ஆன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கல்யாணம் ஆனவருக்கு 2ஆம் தரமா அந்த பிள்ளையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சு நடக்கிறப்ப மிக சிறப்பா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் நடத்துறாங்க. நம்ம நிறைய ஜாதகத்தை இதை நம்ம ஆய்வுல பாக்குறோம். அப்ப ஒரு ஜாதகம் நம்மளுக்கு வருதுன்னா கிரகங்களோட நாம தான் அனுசரிச்சு அதுக்கு தகன திசா புத்திக்கு தகன நாம அதனோட இயக்கத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த திசா புத்தி நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கும். அந்த சுக்கர திசையை விட்டுட்டீங்களா நீங்க ஒரு பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்னதை வலுவா பிடிச்சுக்கிட்டாரு. எங்க சித்தப்பா வலுவா பிடிச்சிட்டாரு.
சரிமான்னு சொல்லிட்டு மாசியில கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அப்ப ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா நல்ல ஒரு வழிகாட்டுதல், ஒரு வழிமுறை அந்த ஜாதகருக்கு சொல்லணும். சொல்றது உள் வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். வாடிக்கையாளர் புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறப்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருமணத்தை நடத்தி நல்லா சிறப்பாகவே வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சந்தோஷமா சொல்லிக்கலாம். எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்க்குற ஜோதிட நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து நிறைய விதிமுறை சொல்லிக்கிட்டு வரோம். படிக்கின்ற மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். தொடர்ந்து வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.